ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்னைக்கு நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியால வந்து திருப்பதி ஏழுமலையார் கோயில் வந்து இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு பக்கத்துல வந்து பீச் எல்லாம் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தின நாளே மாவு வந்து நான் அரைச்சு வச்சுட்டேன். மாவு தீந்துருச்சு அப்படிங்கிறனால. ஸோ அந்த மாவெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில வந்து எடுத்து புளிச்சிருச்சு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, முந்தின நாளே வந்து சாமி சாமான் எல்லாத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணி நான் வந்து காய வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறனால, மார்னிங்கும் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து சாமிக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு, நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வந்து சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கலசம் இந்த மாதிரி வச்சு தண்ணியோட வச்சு தான் நம்ம சாமி எப்போவுமே கும்பிடணும். நம்ம எப்போல்லாம் சாமி கும்பிட்றோமோ அப்போல்லாம் இந்த தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் மாற்றி வச்சுக்குவேன். தண்ணிக்குள்ளே நான் என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம், அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா போடலாம், இல்லை நார்மல் கற்பூரம் இருந்தால் போடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த கலசத்துக்குள்ளே காசு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கலசத்துக்குள்ளே ஒரு 2, 3 காயின் வந்து நான் காசு போட்டுட்டு அப்படி வச்சு தான் நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நெய்வேத்தியம் ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல் குழந்தைங்களுக்கு. ஸோ அடிக்கடி நான் வந்து சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருவேன். ஸோ சக்கரை பொங்கல் தான் வந்து செய்யறதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து பச்சரிசி பருப்பெல்லாம் வந்து நான் போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்து அதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்து அதில் வந்து வெல்லத்தை வந்து உடச்சி போட்டுக்கிட்டு கடைசியாக வந்து முந்திரியை மட்டும் நெய்யில் வறுத்து அதை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா சக்கரை பொங்கல் ஈஸியாக ரெடி ஆகிடும். அதில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து ஏலக்காய் பொடியும் நான் ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை வந்து அப்பப்போ நான் வந்து ஏன்னா அடிக்கடி செய்கிறதுனால வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அரைச்சிட்ருக்க முடியாதுன்னு அப்பப்போ வந்து நம்ம செய்யும்போது அந்த ஏலக்காய் பொடியும் வந்து நான் போட்டுடுவேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சக்கரை பொங்கல். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சக்கரை பொங்கல் செய்வேன். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சாமிக்கெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட மாட்டேன் விரதம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறனால, அவங்களுக்கு வந்து தோசையும், அப்புறம் வந்து முருங்காய்லாம் போட்டு வந்து காலையிலேயே வந்து சாம்பாரும் நான் வந்து வச்சுட்டேன். ஸோ வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு மார்னிங் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பொங்கலும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறனால வந்து எனக்கு பால் மட்டும் வந்து நான் ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு. பால்லாம் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து கப்பில் வந்து சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு, சாமிக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சு, சாமி வந்து நான் வந்து கும்பிட்டுக்கிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிடுறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு தான் நாங்க வந்து ரெடி ஆகி அந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து நாங்க வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா, திருப்பதியில எப்படி இருக்குமோ அந்த மாரி ஏழுமலையான் நல்லா பெருசாவே இருக்கும் அந்த சாமி. ஸோ வந்து இது வந்து எங்க வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ற மாரி இருக்கும். நாங்க வந்து முதல்ல வந்து கார் இல்லாதம்போது நாங்க ட்ரெயின்ல போயிட்டுருந்தோம். இப்போ கார் வந்ததுனால வந்து கார்ல போம்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்கு. ஸோ வந்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. ஸோ அதனால கோயில்லாம் வந்து இப்போ தான் வந்து ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்க கோயில்ல. அதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நெறைய பேத்த வந்து இங்கே வந்து ஆளுங்கள வர வச்சு இந்த சேலை செய்யறது, அப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து ஆளுங்கள வர வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வந்து மேக்ஸிமம் நான் வந்து கூட்டமே இல்ல. அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப விண்ட் வந்து அதாவது ரொம்ப விண்ட் இருந்தது. அதனால வந்து அந்த அன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து கிளைமேட் செக் பண்ணி தான் இங்க வந்து வெளியில வருவாங்க. ஸோ நாங்க வந்து அந்த மாரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாரி தான் நாங்க வந்து பிளான் பண்ணி போவோம். நம்மளுக்கு லீவ் டேஸ் வந்து கொஞ்ச நாள் தான் கிடைக்கும். அதுக்குள்ள நம்ம எப்பயாவது வெளியில போலாம் அப்படிங்கிறனால வந்து நாங்க அத பத்தி பெருசா வந்து கேதர் பண்ணிக்க மாட்டோம். வெதர பத்தி
பற்றி. ஸோ அதனால் நாங்கள் வந்து போயிடுவோம். அந்த அன்னைக்கு விண்டுங்கனால கோயிலையுமே வந்து ரொம்ப கூட்டம் இல்லை. சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரதுனால நம்ம வந்து உடனே டக்குன்னு கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் மாரி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்டி போயிட்டுருக்கும்போதே அந்த ரோட்ல வந்து கீழ பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். ஸோ அந்த பீச்சுக்கு தான் நம்ம வந்து ஹில்ஸ்லேருந்து இறங்கி போற மாரி இருக்கும். ஆக்சுவலி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில்ல நம்ம ஊர்ல வந்து எப்படி திருப்பதி கோயில் வந்து மலையில இருக்கும். அந்த மாரி மலையில இருக்க மாரி தான் இங்க வந்து வச்சிருந்தாங்க கோயிலு. ஸோ வந்து இந்த பீச் வந்து தனியா அது பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா, கீழால இருக்கும். அப்ப நம்ம மேல போக போகவே பீச் வந்து ஒரு பக்கமா நம்மளுக்கு வந்து பீச் வந்து கீழ இருக்கிறது வந்து தெரியும். இங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, பீச்சா தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஆஸ்திரேலியாங்கிறது வந்து ஒரு ஐலேண்டு தான். ஸோ நம்ம எங்க பார்த்தாலும் பீச்சா இருக்கும். நம்ம பீச் இப்ப போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டேஸே பத்தாது. அத்தன நாள் நம்ம டெய்லியும் போனோம்னா கூட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டா நெறைய பீச்சஸ் வந்து பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி மாரி இருக்கும். அதனால அதனால வந்து நம்மளுக்கு அது ஒரே மாரி பீச் மாரி நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாரி இருக்கிறனால எங்களுக்கு வந்து அந்த பீச்சும் வந்து போர் அடிக்காது. ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த அவுட்டோர்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸு. ஆக்சுவலி இது வந்து வீக் டே நாங்க போனது. வீக் டேனால இங்க கூட்டமே இல்ல. பட் ஆனா வீக்கெண்டு இந்த பீச்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு வந்து அலவுடு கிடையாது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் இந்த பீச். அதாவது ஃப்ரண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமாவே இருக்கும். வேவ்ஸும் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ்ஸ் இங்க இருக்கும். அதனால வந்து இங்க குளிக்க அலவுடு கிடையாது. ஸோ இங்கேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த போர்டே வச்சிருப்பாங்க. இந்த குளிக்க அலவுடு இல்ல. ஆனா குளிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இங்க பேக் வாட்டர் மாட்டி சைட்ல வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேக் வாட்டர்ல மட்டும் குட்டியா இருக்கு. அங்க மட்டும் வந்து நம்ம வந்து குளிச்சுக்கலாம். இந்த பேக் வாட்டருமே பார்த்தீங்கன்னா, பீச்லேருந்து வர தண்ணி தான். பீச்லேருந்து அந்த ஃப்ளோ ஆகி அந்த வேவ்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறனால அப்பப்போ வந்து இங்கே வந்து டெபாசிட் ஆகுற வாட்டர் தான் அந்த பேக் வாட்டரு. ஸோ அந்த வாட்டரில் வந்து வேணால் நம்ம வேணால் குளிச்சுக்கலாம். நாங்கள் ஆனால் அந்த அன்னைக்கு வந்து எது ப்ரிப்பேர்டாக போகல குளிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து குழந்தைங்கள வந்து குளிக்க வைக்கல.
ஃபிஷ்ஷிங்லாம் மெயினாக பண்ணுவாங்க. அந்த வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னாலும், அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறது மெயினாக நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அந்த பீச்சில். அந்த கரையோரமே நின்று அவங்க வந்து மீன் பிடிச்சி கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாபியே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்காக தான் இருக்கும். வீக்கெண்ட்லலாம் வந்து வெளியில் போய் ஃபிஷ் பிடிச்சி அப்புறம் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது தான் ஹாபியாக இருக்கும். அதை ஃபேமிலியே வந்து பண்ணுவாங்க. தண்ணியில் கொஞ்ச நேரம் வந்து சும்மா காலை மட்டும் நினச்சி கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. விளையாண்டதுக்கப்புறம் வந்து அவங்க கீழே வந்து நேமெல்லாம் எழுதி அது வந்து விளையாண்டுருந்தாங்க. ஸோ நேமெல்லாம் எழுதி அது வாட்டரில் வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போகலையா, அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்து வச்சு விளையாண்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த அன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து வெதர் வந்து ரொம்ப இதா இருந்தது. பேடாவே இருந்தது. நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்களால அங்க நிக்கவே முடியல. ரொம்ப விண்டு வேற. நெறைய காத்தடிச்சது. எங்களால நிக்கவும் முடியல. அங்க ரொம்ப குளிருது. அதனால வந்து நாங்க சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து அவங்க மண்லயும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ போதும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதுக்கப்புறம் கிளம்பி அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.